தமிழின் பெருமையை பற்றி ஒரு ஆகச் சிறந்த உதாரணம் ஒன்றை கூறுகிறேன். ஒற்றை எழுத்துக்களில் 1000 அர்த்தங்களை தமிழில் புதைத்து வைத்திருந்தான் தமிழன். சமீபத்தில் நான் தெரிந்து கொண்ட ஒன்று, என்னை மட்டும் இல்லாமல் பார்க்க போகும் உங்களையும் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒன்று. எப்படி நெருப்பை தமிழில் தீ என்று ஒரு வார்த்தையில் சொல்கிறோமோ, எப்படி மலரை தமிழில் பூ என்று ஒரு வார்த்தையில் சொல்கிறோமோ, அப்படிதான் வே என்ற ஒற்றை தமிழ் எழுத்துக்கு மறைத்து வைத்தல் என்பது பொருளாகும். தமிழில் எங்கெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் மறை எனப்படும் மறைத்து வைத்தல் எனும் பொருளுடைய அர்த்தங்களும் உருவாகின்றன. உதாரணங்கள் சொல்கிறேன், கேளுங்கள். தாவரங்களின் வேரானது மண்ணுக்குள் ஓடி மறைந்து கிடப்பதால் தான் அதை வேர் என்கிறோம். சுற்றிலும் மறைத்து பாதுகாப்பதால் தான் அதை வேலி என்கிறோம். சுடும் நீரில் மூலிகைகளை இட்டு அடர் துணி கொண்டு நம்மை மூடி மறைத்து அதனை முகர்ந்து நோய் போக்கும் நிகழ்வை வேது பிடித்தல் என்கிறோம். தன் உண்மை தன்மையை வெளியில் காட்டாமல் மறைப்பதால் தான் அதை வேடம் என்கிறோம். மறைந்திருந்து தாக்குவதால் தான் அவனை வேடன் என்கிறோம். புல்லாங்குழலை வேங்குழல் என்பார்கள். ஏனென்றால் அது காற்றை அடைத்து அதை மறைத்து சிறுக சிறுக வெளியிடுவதால் அதை வேங்குழல் என்றார்கள். இப்படி வே என்பது மறைத்து வைத்தல் எனும் பொருளை பல இடங்களில் பல சொற்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நம்முடைய உடல் பாகங்களையும் மானத்தையும் மறைத்து காப்பதால் தான் நாம் இந்த துணியை வேட்டி என்று சொல்கிறோம்.